இப்போ வந்து 10.5 பார்க்க போறோம். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம். இப்போ இதுல வந்து பொட்டாசியத்தையும் சோடியத்தோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது பயாலஜிக்கலோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போறோம். A typical 70 kg man contains about 90 gram of sodium and 170 gram of potassium, compared with only 5 gram of iron and 0.0 gram of copper. ஒரு மனுஷன் 70 கிராம் ஆஃப் ஓகே சார். A typical 70 kg man contains about, அதாவது 70 கிலோ மனுஷன் இருக்கிற அவனுக்கு 90 கிராம் ஆஃப் சோடியமும் 170 கிராம் ஆஃப் பொட்டாசியமும், அவனோட only 5 கிராம் ஆஃப் அயன் அண்ட் 0.06 கிராம் ஆஃப் காப்பர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல எது ரொம்ப அதிகமா, அதாவது சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அதோட வித்தியாசத்தையும் அது எப்படி இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோடியம் அயன்ஸ் ஆர் ஃபவுண்ட் primarily on the outside of the cells, being located in blood plasma and in the interstitial fluid which surrounded the cells. அதாவது இந்த சோடியம் அயன்ஸ் எல்லாம் இந்த செல்லோட அவுட் சைட்ல பார்க்க முடியுமா, அதாவது பிளட் பிளாஸ்மா இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கிற பிளட் பிளாஸ்மால அவுட் சைட்ல லொக்கேட் ஆயிருக்குமா இந்த சோடியம் அயான்ஸ். அண்ட் அப்புறம் இது வந்து செல்ல சரௌண்டட் ஆகிக்கும், செல்ல சுத்தி சரௌண்டட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. These ions participate in the transmission of nervous signals. அதாவது நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்க, nervous signals, அதாவது the ions are participate in the transmission of nervous signals. அதாவது இப்ப நம்மளோட நர்வஸ், அதாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம நர்வஸ் சிக்னல்ஸ் வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு அடியோ இல்ல நம்ம ஏதாவது அடிப்பட்டு ரத்தமோ இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை நம்ம நர்வஸ் சிக்னல் செயல்படுது இல்லையா, அதுல இது வந்து பார்ட்டிசிபேட்டா இருக்கும். அதாவது அதுலயும் இது வந்து ஒரு பார்ட்டா இருக்குன்றது சொல்றாங்க. In regulating the flow of water across cell membranes and in the transport of sugars and amino acids into cells. அதாவது flow of water, அதாவது நம்ம செல் சுகர் இருக்கு, transport of sugar and amino acids into the cells. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த அமினோ ஆசிட் செல்ஸ், சுகர்ஸ், செல் மெம்பரைன்ஸ், அதோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த சோடியம் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோடியம் மற்றும் பொட்டாசியம் although so similar chemically differ quantitatively in their ability to penetrate cell membrane, in their transport mechanism and in their efficiency to active enzymes. அதாவது இந்த சோடியமும் பொட்டாசியமும் நம்ம உடம்புக்குள்ளேயும் நமக்கு வந்து இது இருக்குது. இதோட சிமிலர் கெமிக்கல் வந்து எப்படி இருக்கும், அதாவது இந்த சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன நடக்குது, இது மூலியமா என்னென்ன நடக்குது, செல் மெம்பரைன்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் எப்படி செக்ரீட் ஆகுது, ஆக்டிவா இருக்குது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மெக்கானிசம்ஸ் இதுவும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதா இதுல வந்து சொல்றாங்க. அதாவது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு இந்த சோடியத்தையும் பொட்டாசியத்தோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸா இதுல சொல்றாங்க. Thus potassium ions are the most abundant cations with cell fluids where they active many enzymes. அதாவது இந்த பொட்டாசியம் அயான்ஸ்லாம், இந்த பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நிறைய என்சைம்ஸ் ஆக்டிவேட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் இன் தி oxidation glucose to produce ATP. Oxidation of glucose ATP, ATனா அனடைசன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க.
சார் சார் ஏடிபினா அதானே அனடைசன் ட்ரைபாஸ்பேட். அது அது வந்து எனர்ஜி செல்லுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நமக்கு எனர்ஜி தர அந்த ஏடிபி தான் நமக்கு வந்து இந்த எனர்ஜி இதெல்லாம் தரும். ஏடிபி and with sodium are responsible for the transmission of nervous signals. சோடியம் வந்து எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா நர்வஸ் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ரெஸ்பான்ஸா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டியா இது இருக்குது அப்படின்னு சோடியத்தை குறிச்சு சொல்றாங்க. ஓகே, there is a very considerable variation in the concentration of sodium and potassium ions found on the opposite sides of the cell membrane. As a typical example in blood plasma, sodium is present to the extent of 143 ml mol per, where the potassium level is only 5 mol per with the red blood cells. This concentration millimolar sir இது. Okay, the concentration change into millimole per sodium plus and 105 millimole per potassium. அதாவது இதுக்கு முன்னாடி சோடியத்தோடையும் பொட்டாசியத்தோடையும் எக்ஸ்டன்ட் எவ்வளோ இருந்துச்சு, அதாவது நம்ம உடம்புல ப்ரெசன்ட் இவ்வளோதான் இருந்துச்சுன்னு எம்எல் மோல் பர் அப்படின்னு காட்டினாங்க. ஆனால் இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்னா அப்படின்றத 10 ml மோல் பர் சோடியம் பிளஸும் அண்ட் 105 மோல் பர் பொட்டாசியம் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு காட்டுறாங்க. This ionic gradients demonstrate that a discriminatory mechanism called the sodium potassium pump operates across the cell membrane with consume more than 1/3 of the ATP used by a rhestratic animal and about 50 kg per 24 hours in a resting human. அதாவது இந்த அயோனிக் இதை என்னென்ன சொல்லுவாங்கன்னா அயோனிக் கேர்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோனிக் கேர்டியன்ஸ் டிமான்ஸ்ட்ரேட் தட் டிஸ்கிரிமினேட்டரி மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதை தான் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு சொல்லுவாங்க. இந்த அயானிக்ஸ், இந்த சோடியம் பொட்டாசியம் அயானிக்ஸை இப்படி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுனா மோர் தென் 1/3 ஆஃப் ஏடிபி யூஸ்டு பை ரெஸ்டிங் அனிமல். அதாவது நம்ம உடம்புல பொட்டாசியமும் சோடியமும் எவ்வளோ யூஸ் ஆகுது, அதாவது இதெல்லாம் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்னா 1/3 ஆஃப் த ஏடிபி யூஸ்டு பை ரெஸ்டிங் அனிமல் அண்ட் அபவுட் 50 kg ஆஃப் பர் 24 hours இன் ஏ ரெஸ்டிங் ஹியூமன். ஹியூமனையும் அனிமலையும் சேர்த்து அனிமலுக்கு 1/3, நமக்கு 15 கிலோ, அதுவும் பர் 24 ஹவர்ஸில் ஹியூமனுக்கு இது கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது 10.6 பார்க்குறோம். குரூப் 2 10.6ல் குரூப் 2 எலிமெண்ட்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அதாவது பீரியாடிக் டேபிளில் 2வது குரூப்பை கொண்ட அந்த குரூப்ஸில் 2வது குரூப்பை சேர்ந்த அந்த எலிமெண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். The group 2 elements comprise beryllium, magnesium, calcium, strontium, barium and radium. They follow alkalic metals in the periodic table. These are known as alkaline earth metals. இந்த பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் இந்த மெட்டல்ஸ் எல்லாமே அல்கலிக் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் அல்கலிக் மெட்டல்ஸ் அது வந்து ஃபாலோ பண்ணுது. அதனால இது அல்கலிக் எர்த் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. The first element beryllium differs from the rest of the members and show diagonal relationship to aluminium. சார் இது எங்கன்னே சொன்னதுதான். அதாவது பெர்லியம் வந்து differs from the rest of the members and show diagonal relationship to the aluminium. அலுமினியத்துக்கும் இந்த பெர்லியத்தையும்
வித்தியாசம் பண்ணி பார்த்தோம்னா இதோட வந்து டைகனல் ரிலேஷன்ஷிப் வந்து அதாவது டைகனல் ரிலேஷன்ஷிப் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The atomic and physical properties of the alkaline earth metals are shown in table 10.2. அங்க ரைட் சைடில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10.2ல ஒரு பெரிய டேபிள் போட்டு அல்கலிக் எர்த் மெட்டல்ஸுக்கு என்னென்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மெட்டலுக்கும் அட்டாமிக் நம்பர் என்ன, அட்டாமிக் மாஸ் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அயனைசேஷன் ஆஃப் என்தால்பி, அதை பற்றி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. சார் ஹலோ சார். NS2. Like alkalic metals, the compound of the elements are also predominantly ionic. அதாவது இந்த S block எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 1s2. இதான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேட்டர்ன். அதாவது இந்த S block எலிமெண்ட்ஸ் s ஆர்பிட்டாலோட வேலன்சி செல்ல முடியறதுனால இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது குரூப் 2ஓட எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அழகாக எழுதியிருப்பாங்க பாருங்க. பெர்லியத்துக்கு வந்து 1s2 மெக்னீஷியம் 1s2 p6 இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 10.6.2 அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன, அயானிக் ரேடியஸ்னா என்ன? The atomic radius and ionic radii of the alkalic earth metals are smaller than those of the corresponding alkalic metals in the same periods. This is due to the increased nuclear charge in these elements within the group. The atomic and ionic radius increase with the increase of atomic number. இந்த அட்டாமிக்கும் அயானிக் ரேடியஸுக்கும் என்ன இதுனா, இதெல்லாம் வந்து அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ், அதாவது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா தான் அந்த அட்டாமிக் நம்பரும் அயானிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ புதுசாக நியூக்ளியஸ் வந்து ஆட் ஆகும்போது, அதாவது நியூக்ளியஸ் இது இன்க்ரீஸ் ஆகும்போது, அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எலமெண்ட்ஸ் வந்து அட்டாமிக் ரேடியஸையும் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அட்டாமிக் ரேடியஸ்க்கும் அயானிக் ரேடியஸ்னா என்ன? Ionization enthalpy வந்து the alkaline earth metals have a low ionization enthalpy due to fairly large size of the atoms. Since the atomic size increase down the group, their ionization enthalpy decrease. The first ionization enthalpy of the alkaline earth metals are higher than those of the corresponding group 1 metals. அதாவது இந்த அயனைசேஷன் என்தால்பிஸ் வந்து முன்னாடியே படிச்சிருப்பீங்க, அயனைசேஷன் என்தால்பிஸ்னா என்ன அப்படின்னு. ஆனால் இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து அயனைசேஷன் என்தால்பி எவ்வளோ அப்படின்னா, they have low ionization enthalpies due to large size. அது வந்து லார்ஜ் சைஸ் இருக்கிறதுனால அதோட அயனைசேஷன் என்தால்பி லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Since the atomic size increases down the group, their ionization enthalpy decreases. அதாவது அதோட அட்டாமிக் சைஸ் வந்து டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட அயனைசேஷன் என்தால்பிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அயனைசேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. The first ionization enthalpy அதோட alkalic earth metals வந்து higher than the corresponding the group 1 metals. அதாவது group 1 metals விட group 2 metals ionization enthalpy கொஞ்சம் ஹையரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is due to their small size. ஏன் அப்படின்னா அதோட due to their small size, ஏன்னா அது ஸ்மால் சைஸா இருக்கிறதுனால ஹையர் தானா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. It is interesting to note that second ionization enthalpy of alkaline earth metals are smaller than those of the corresponding alkalic metals. அதாவது இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்
இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்னா, இது ரெண்டாவது அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து ஸ்மாலர் than those of corresponding alkaline metals. ரெண்டாவது அயனைசேஷனை விட ஸ்மாலர் தன்னா அல்கலிக் மெட்டல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அயனைசேஷன் என்தால்பி. அடுத்தது பார்க்கும்போது ஹைட்ரைசேஷன் என்தால்பின்னு பார்க்க போறோம். ஹைட்ரைசேஷன் என்தால்பி அப்படின்னா லைக் அல்கலைக் மெட்டல்ஸ் அயான்ஸ் த ஹைட்ரைசேஷன் என்தால்பி ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அயான் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் அயானிக் சைஸ் டவுன் த குரூப். அதாவது ஹைட்ரைசேஷன் என்தால்பிங்கிறது இதுல அல்கலிக் எர்த் மெட்டல்ஸுக்கு அதோட அயானிக் சைஸ் அந்த அயான் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த அயான் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் அயானிக் சைஸ். அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைட்ரைசேஷன் என்தால்பிஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அயானிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டவுன் த குரூப்ல இப்போ எனக்கு இப்போ பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அப்படின்னு கிரேட்டர் தென் வரிசலாக வருதுல. The hydration enthalpy of alkaline earth metals are larger than those of alkalic metals ions. The hydration enthalpy வந்து alkalic earth metals விட larger than those of alkalic metals ions. Alkalic metals-க்கு அதிக hydration enthalpies இருக்குது. These compounds of alkalic earth metals are more extensively hydrate than those of alkalic metals. For example, MgCl2 and CaCl2 exist as MgCl 0.6H2O and CaCl2 6H2O, while NaCl and KCl do not form such hydrates. எர்த் மெட்டல்ஸ் வந்து நிறைய ஹைட்ரேட்ஸ் உள்ள மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸ் வந்து எம்ஜிசி அதாவது அல்கலிக் எர்த் மெட்டல்ஸை விட ரொம்ப ஹைட்ரேட்டான எலிமெண்ட்ஸ் தான் இந்த அல்கலிக் எர்த் மெட்டல்ஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MgCl2 CaCl2 எக்ஸிஸ்ட் பண்ணோம்னா MgCl2 6H2O, அதே மாதிரி CaCl2 6H2O அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும் அந்த மாதிரி ஹைட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. White lustrous, relatively soft but harder than the alkalic metals. அதாவது இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா ஒயிட்டா, லிஸ்ட்ரஸா, சில்வரா, அப்புறம் கொஞ்சம் சாஃப்டா, ஆனால் பட் ஹார்டரா இருக்குமா அல்கலிக் எர்த் மெட்டல்ஸை விட. பெர்லியம் அண்ட் மெக்னீஷியம் appear to be somewhat grayish. The melting point and boiling point of these metals are grease சார். அது கிரேஷ்னா கிரேயிஷ் கலரா? ஐயோ, ஓகே, கிரேயிஷ் கலர். The melting point and boiling point of these metals are higher than the corresponding alkalic metals. அது அல்கலிக் மெட்டல்ஸை விட கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ஹையர் தானே இருக்கும்னு சொல்றாங்க. டியூ டு ஸ்மாலர் சைஸ், ஏன்னா அதோட ஸ்மாலர் சைஸ்னால. The trend is, however, not systematic because of the low ionization enthalpy. They are strongly electropositive in nature. ஏன்னா இந்த மெட்டல்ஸ் எல்லாமே லோ அயனைசேஷன் என்தால்பி கொண்டது இந்த எலமெண்ட்ஸ். அதனால இதெல்லாம் எலக்ட்ரோபாசிட்டிவ், அதாவது தே ஆர் ஸ்ட்ராங்லி எலக்ட்ரோபாசிட்டிவ் இன் நேச்சர். அதனால the electropositive character increases down the group from Be to Ba. பெர்லியத்திலிருந்து பேரியம் வரைக்கும் இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து டவுன் த குரூப்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Calcium, strontium and barium impart characteristics brick red, crimson. சார் இது பேர் என்ன? ஓகே சார், அது ஓகே. கிரிம்சன்னா ஓ ஓ ஆப்பிள் கிரீன் அந்த மாதிரியா?
crimson and apple green colors respectively to the flame. அதாவது இந்த கலர்ல தான் இதெல்லாம் இருக்கும். In flame, the electrons are excited to higher energy level, and when they drop back to the ground state, energy is emitted in the form of visible light. அதாவது இதோட ஃப்ளேம் வந்து எப்படி எக்ஸிபிட் ஆகும்னா ஹையர் எனர்ஜி லெவல் இது எக்ஸிட் ஆகும் எலக்ட்ரான்ஸ்லாம். ஆனா இதோட எனர்ஜி வந்து எப்படி எமிட் ஆகும்னா விசிபிள் லைட்டா எமிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. The electron in beryllium and magnesium are too strongly bonded to get exhibited by flame. Hence, these elements do not impart any color to the flame. அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் பெர்லியம் மேக்னீசியம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாண்டடா இருக்குமா. அப்புறம் இதோட இந்த எலமெண்ட் வந்து do not impart any colors. இந்த கலர்ஸ் எதுவும் எந்த கலரும் இம்பாக்ட் பண்ணாதான், எந்த ஃப்ளேமுக்கும் இம்பாக்ட் எந்த கலரும் கொடுக்காது. The flame test for calcium, strontium, barium is helpful in their detection in qualitativity analysis and estimation by flame photometry. இந்த flame testing யூஸ் பண்ணுவாங்களாம். The alkaline earth metals, like those of alkalic metals, have high electrical and thermal conductivities which typical characteristics of metal. அதாவது இந்த ஆல்கலிக் எர்த் மெட்டல்ஸ் வந்து லைக் தோஸ் ஆஃப் ஆல்கலிக் மெட்டல்ஸ், இதுவும் ஆல்கலிக் மெட்டல்ஸ் மாதிரி தான். ஆனால் தி ஹாவ் ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தர்மல் கண்டக்டிவிட்டிஸ். அதாவது இதுக்கு ஹை எலக்ட்ரிக்கல் பவரும் தர்மல் கண்டக்டிவிட்டிஸ் வந்து ஹையாக இருக்கும். விச் ஆர் டைப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அந்த மாதிரி டைப்பிக்கல்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு இந்த ஆல்கலிக் எர்த் மெட்டல்ஸ் தான் சொல்கிறாங்க. alkalic metals ஓட alkalic earth metals வந்து less reactive ன்னு சொல்லியிருக்காங்க. The reactivity of these elements increase on going down the groove.